தொடர்ந்து நம்ம எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் அது நம்ம வாழ்க்கையில் நம்மளால் தக்க வச்சுக்க முடியல. இல்லை கொடுக்குற பணம் திரும்ப வர மாட்டேங்குது. இல்லை நான் சம்பாரிச்சா கூட அந்த பணம் தேவையில்லாத விதங்களில் செலவாயிடுது. இல்லை பணம் காணாமல் போயிடுது. ஏதோ ஒரு வகையில் பணப்பற்றாக்குறையை தொடர்ந்து பேசுகிறதுக்கான சூழல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நமக்குள்ள மணி பிளாக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பணத்தை பற்றின ஏதாவது ஒரு தேவையில்லாத எண்ணத்தை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதன் மூலமாக தான் இது எல்லாமே நடக்குதுன்னு அர்த்தம். இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட மணி பிளாக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 10 பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த அஃபர்மேஷன்ஸை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்னு நான் சொல்கிறேன். இதன் மூலமாக நமக்குள்ளே தேக்கி வச்சுருக்கிற பணம் சார்ந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை கிளியர் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட தாட்ஸை அபண்டன்ஸ் நோக்கி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கும் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஃபைனலி இந்த பணம் சார்ந்த விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மனோதைரியத்தையும் உருவாக்க முடியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா பணம் சார்ந்த நிறைய விஷயங்கள் முன்னாடி நம்ம சேனலில் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மணிக்குன்னே ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் 1% கிளப்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் எங்ககிட்ட இருக்கிற காஸ்மோஸ் கம்யூனிட்டின்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அக்சஸ் பண்ணிக்க முடியும் வித் கண்டினியூஸ் சப்போர்ட். இப்போ நான் ஷேர் பண்ணுற இந்த அஃபர்மேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த மணி பிளாக்ஸ் பற்றி பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் தொடர்ந்து கோச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெஃபினட்டாக எனக்குமே மணி பிளாக்ஸ் என்னோட பர்சனல் லைஃப்பில் நிறைய இருந்திருக்கு. இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு அஃபர்மேஷன் ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன கிடச்சிருன்றது பேசாமல் பேசிக்காக மணி பிளாக்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை எப்படி நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும், இல்லை ஏற்படாமல் எப்படி பார்த்துக்கிறதுன்றதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுற மெத்தடை பற்றியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை தாண்டி நம்ம சேனலில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் அஃபர்மேஷன் மட்டும் போதுன்ற அந்த சிந்தனை எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான மணி பிளாக்ஸ் அப்படின்றது சும்மா ஒரு நாள் 2 நாள் ஏற்படுற விஷயம் கிடையாது. நான் இந்த வீடியோவில் கொடுக்கறது ரொம்ப நெருக்கடியான சூழல் இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பண்ணணும் எனக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் கொடுக்குறனே தவிர இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸை நம்பி இதை மட்டுமே பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஏஜ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், பணத்தை நம்ம எப்படி பார்த்துருக்கோம், நமக்குள்ளே என்ன மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப்ஸ் இருக்குன்றதெல்லாம் ஈஸியாக இந்த வீடியோ வச்சு கிளியர் பண்ணிட்டு போயிட முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது. இதை ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த 10 அஃபர்மேஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு பிளாக்கை ரிமூவ் பண்ணுற கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இருந்தாலும் இது முழுமையான பயிற்சி கிடையாது. நீங்கள் பேசிக் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இப்போது மணி பிளாக்ஸ் உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன். மணி பிளாக்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு இப்போது தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தின் மேலேயும் ஒரு அடிப்படை சிந்தனைன்னு ஒன்று இருக்கும். மனுஷங்கன்னா யார், இல்லை சொசைட்டினா என்ன, இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நமக்குள்ள ஒரு எஜுகேஷன் இருக்கும். எஜுகேஷன்றது எப்படி வரும்? சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கிற, பார்க்குற, நம்ம படிக்கிற, இல்லை நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் மூலமாக தான் உள்ளே வருது. ஸோ எதுவுமே நமக்குள்ள ஒரு பிலீஃப் சிஸ்டமாக தான் இருக்கும். இப்போது பணத்தை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, என் அனுபவம் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கு, உங்களுக்கு வேறு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம், இல்லை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும், அது ஒரு பிலீஃப் சிஸ்டம்லாம் உருவாகிருக்கும். இங்கே எதுவுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உருவாகுது. ஸோ அப்போது இன்றைக்கி பணத்தை பற்றின உங்களுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்றது தான் இது நெகட்டிவ் பிலீஃபாக பாசிட்டிவ் பிலீஃபான்னு முடியாது. இப்போது உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை பாசிட்டிவாக இருந்தால் என்னவாக இருக்கும்? உங்களால் ஈஸியாக பணத்தை ஈர்க்க முடியும், பணத்தை பற்றின பெரிய ஒரு கவலை இருக்காது, எல்லாமே ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். அதே பணத்தில் நிறைய பிளாக்ஸ் வருது அப்படின்னா நமக்கு அதீதமாக தேவைப்படுற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம், நிறையா லிமிட்டிங் பிலீஃப்ஸ் உருவாயிருக்குன்னு அர்த்தம். நான் முதலே சொன்ன மாதிரி சைல்டுஹுட்லேருந்து வர விஷயம் தான் இது. போன வருஷம் நடந்துருச்சு, இல்லை இந்த பிரச்சனையினால் மட்டும்தான் எனக்கு மணி பிளாக் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளே அறியாமல் எல்லா விஷயத்தை பற்றியும் ஒரு பழமொழியோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது, பணம் நிறையா வச்சுருக்கிறவன் பெருசாக ஹாப்பியாக இருக்க மாட்டான், பணம் நிறையா சம்பாதிக்க நல்ல வழியில் சம்பாதிச்சிருக்க மாட்டான், இல்லை நான் நிறையா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, நான் கொடுத்து வைக்கல. இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்குள்ளே இருக்கும். இது நிறையா இருக்க வேணாம், 1-2 இருந்தால் கூட அதுவுமே ஒரு மணி பிளாக்னால உருவாகிறது தான். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாள்லையுமே ஒவ்வொரு சூழ்நிலையுமே நமக்கே தெரியாமல் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். மேனிஃபெஸ்டேஷன் என்ன சொல்கிறோம், நமக்கு என்ன நடக்கணுமோ அதை நம்ம சிந்தனைக்குள்ளே ரிப்பீட் பண்ணணும், இல்லை அதுக்கான பயிற்சிகள் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி நமக்குள்ளே இருக்கிற பிளாக்ஸையுமே நமக்கே தெரியாமல் நம்ம தொடர்ந்து திரும்ப நமக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் சொல்லிட்டே இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த 10 அஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னா, நமக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ், அதாவது ஓல்டு சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணணும். எப்படி? இந்த சாஃப்ட்வேருக்கு இப்போ என்ன தேவை? பணத்தை கொண்டு வர முடியலையா? அப்போ பணத்தை கொண்டு வரதுக்கான புது வேர்ஷன் என்ன? நமக்குள்ளே தேவைப்படுற பாசிட்டிவான பிலீஃப்ஸை ஃபீட் பண்ணுறது தான். பொதுவாக எல்லா மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளுமே இதுதான் பண்ணும். ஆனால் இந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு குட்டி வெர்ஷன் அப்கிரேட் மாதிரி.
இது நம்ம 100 ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். ஏன் 10ஓடு நிறுத்துறோம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற நேரம் அண்ட் இதை யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணாமல் சிம்பிளாக 10 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சிம்பிள் அப்கிரேட் தான் உங்கள் கான்ஷியஸ்க்கு இது கொடுக்க போகுது. நான் இப்போ சொல்கிற மெத்தடில் இந்த அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ண பணத்தின் மேலே இருக்கிற அந்த கண்ணோட்டம் உங்களுக்கு மாறும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான விதம் மாறும். இது ஒரு நாள் நடக்காது, 2 நாள் நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months இதை நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் பயன்படுத்திட்டு இருங்க. இந்த பர்டிகுலர் 10 ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம லிசன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அஃபர்மேஷன்ஸை எழுதுறதுக்கு ரெப்பிட்டிஷன் ப்ராக்டிசஸ்னு இருக்குது. இது மாதிரி நிறைய மெத்தட்ஸில் அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் மாதிரியோ இல்லை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த பர்னிங் இஷ்யூஸ்லேருந்து குயிக்காக வெளியே வர நினைக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். பட் ஆக்சுவல் கோர் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பெருசாக இதை ஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு பயன்படுத்த வேண்டாம். நீங்கள் என்ன அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுமோ அந்த அஃபர்மேஷனை பிடிஎஃபாக டவுன்லோடபிள் லிங்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தமிழ் வெர்ஷனும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலான்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை காலைல எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு டைம் படித்து பாருங்கள். ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எமோஷன்ஸோடு பண்ணுங்கள். இல்லை அது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி உங்கள் கான்ஷியஸ் சீட் பண்ணிட்டா கூட போதும். ஒரு டைம் ரீட் பண்ணால் போதும். உங்களோட மற்ற மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் இருக்கும். கிராட்டிடியூட் இல்லை வேறு ஏதாவது ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதோட சேர்த்து பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டியூரேஷன் ப்ராக்டிஸஸை மறந்துடுவீங்க. அண்ட் முக்கியமாக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணி எழுதி பார்க்கலாம். அதாவது நான் கொடுத்துருக்க 10 ஸ்டேட்மெண்ட்டை தமிழோ இங்கிலீஷோ எது கம்ஃபர்டபுள் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி எழுதி பார்க்க முடியும். கம்பேர் டு எனி அதர் ப்ராசஸ் ரைட்டிங் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த செகண்ட் மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ஈஸியான மெத்தட் என்னென்னா, இது ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு சின்னதாகவோ இல்லை உங்களுக்கு என்ன சைஸில் கம்ஃபர்டபுளோ பிரிண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இல்லை நீங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இந்த சிம்பிள் ரிச்சுவலை உங்களோட மற்ற மேனிஃபெஸ்டேஷன் நடுவில் ஆட் பண்ணிவிட்டு தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 3 to 4 months ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்கள் தாட்ஸ்குள்ளே பணத்தை நோக்கி இருக்கிற பயம், தேவையில்லாத குழப்பங்கள் ரீஃப்ரேம் ஆகிறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ அந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த ரெண்டையுமே நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிங்க. எப்போவுமே நம்ம அஃபர்மேஷன்ஸை இப்போ நான் என் சேனலில் கொடுக்குறதுனாலும் சரி வேறு யார் கொடுத்தாலும் ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட்ஸை ரீட் பண்ணுங்கள். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஆடியோவாக இருந்தால் கேட்டு பாருங்கள். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் க்ரியேட் பண்ணும்போது தேர் மேபி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். நான் இதை பார்த்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். எப்போவுமே நம்ம அஃபர்மேஷன்ஸ் பேசும்போது அது ஏதாவது நெகட்டிவ் பிலீஃப்ஸோ இல்லை படிக்கும்போது உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த 10 ஸ்டேட்மெண்ட்ஸை ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பயன்படுத்திக்க முடியும். அடிஷ்னலாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த 10 அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது ஒரு கல்ச்சுரலி நமக்கு ஏற்படக்கூடிய இந்த பிலீஃப் சிஸ்டத்தினாலே வர்ற விஷயங்களை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கேன். பட் இதை தாண்டி நிறையா மணி அஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது. இல்லை மற்ற சேனல்லையுமே உங்களுக்கு மணி அஃபர்மேஷன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையிலேயே மணி பிளாக்ஸ் நிறையா இருக்கும்போது அந்த அஃபர்மேஷன்ஸை வேற ஒரு வேலைக்கு பின்னாடி ப்ளே பண்ணிட்டு நீங்கள் அதை கேட்க ஆரம்பிங்க. பட் இந்த 10 அஃபர்மேஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு என்ன சேஞ்ச் நடக்குது, இல்லை என்ன மாதிரி பணம் பற்றின பிலீஃப் மாறுது, முக்கியமாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான பயம் அப்படின்றது கம்மியாகும். முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த வீடியோ கீழே அப்டேட் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிகிட்டு நினைக்கிறீங்க. அது கிடையாது. உங்கள் ஓல்டு பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் விட்டு கொடுக்காமல் அதை ஹோல்ட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ஓல்டு பிலீஃப் சிஸ்டத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் நிறையா பார்ப்பீங்க. ஆல்ரெடி நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷன் 1% கிளப் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, என்ன மாறுக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். நன்றி.